ஹைதராபாத்தை பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். விசாரணையில் திடுக்கிடும் உண்மைகள். கதிகலங்கி போன காவல்துறையினர். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் கடந்த 18ஆம் தேதி புட்டா வெங்கடா மாதவி என்ற 35 வயது பெண் காணாமல் போனார். இது தொடர்பாக அந்த பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவருடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கணவரான குருமூர்த்தியை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக தன்னுடைய மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட குருமூர்த்தி தன்னுடைய மனைவியை கொலை செய்த பின்னர் வீட்டின் குளியல் அறையில் வைத்து உடலை துண்டு துண்டாக வெட்டி பின்னர் சில உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்த சம்பவம். பின்னர் எலும்புகளை அரைத்து அவற்றை வேக வைத்துள்ளார். கிட்டத்தட்ட 3 நாட்களாக சதை மற்றும் எலும்புகளை வேக வைத்து பின்னர் ஏரிக்கரையோரம் சென்று அவற்றை வீசியுள்ளார். இவர்களுக்கு கடந்த 13 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்த நிலையில் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். சம்பவ நாளில் குழந்தைகளை இருவரும் வெளியே சென்ற நிலையில் தன்னுடைய மனைவியை அவர் கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் குருமூர்த்தியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தியது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. அதாவது தன்னுடைய மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு அவர் இதற்காக ஒரு நாயை கொலை செய்து ட்ரெயினிங் எடுத்துள்ளார். அதன் பிறகு தன் மனைவியை மாதவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வைத்து சமைத்துள்ளார். இவர் எலும்புகளை குக்கரில் வேக வைத்த நிலையில் அதனை தீயில் எரித்து சாம்பலாக்கி பின்னர் ஏரிக்கரையில் கொட்டியுள்ளார். இந்த கொலைக்கு அவர் இதற்காக கூகுள் உதவியை அவர் நாடியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.